பிரபாகரன் வெர்சஸ் பெரியார்னு ஒரு தருதலை தற்கூரி நிறுத்துதுன்னா தமிழ்நாட்டு அரசியல்ல அவனுக்கு அடிப்படை அரசியலே தெரியல. வயசுக்கு நான் முடிச்சிடுறேங்க. நம்ம மரியாதை எடுத்து கொடுத்துட்டேன். அது வந்து அதாவது டஜன் கணக்கில் இருக்கு. வாங்கி வச்சுக்கோங்க. பின்னாடி அடிக்க வச்சுமா டஜன் கணக்கில் திருவாளர், தற்கூரி, தண்டம் மட்டும்லாம் பேசலாம். விட்டுருங்க, அதெல்லாம் வேணாம். நான் கொடுக்க மரியாதை இந்த இவ்வளோதான். அவ்வளோதான் கொடுக்க முடியும். தேவைப்பட்ட எடுத்துக்க சொல்லுங்க. நீங்க பிரபாகரன் வெர்சஸ் பெரியார்னு ஒரு தற்கூரி நிறுத்துறாங்கன்னா அவங்க என்ன என்ன இருக்கு அரசியல்? என்ன அரசியல் அறம் இருக்கு? அப்போ உன்னை அனுப்பின பெரியாரிஸ்ட் சொல்லுவாங்க, டே நீ பார்த்தது உண்மைடா, எடுத்த புகைப்படம் போலிடா, உனக்காக தான் ரெடி பண்ணி கொடுத்தோம், ஏதோ ஈழ அரசியல் மண்ணில் வரப்போன்னு நினைச்சேன்டா, நீ அதை வச்சு வருமானம் வெட்டி வைத்த பொழப்பு நடத்தி இப்படி இருந்தீங்கன்னா என்னடா பண்ணுறது கேட்கத்தான் செய்வான். டீ கோட் நான் இப்போ கேட்பது என்ன, நீ மேதகு பிரபாகரனை சந்தித்தா சொன்னேன், ஆமான்னு ஒத்துக்கிறாங்க, உங்களுக்கு யாரும் மறுக்கலை. ஆனால் எடுக்கப்பட்ட புகைப்படம் உங்க கைக்கு வரல, நீ மாப்பி மாட்டேங்கிறாங்க. பதில் சொல்லணுமா இல்லையா? இல்லை, அதையும் இந்த நேரத்தில் சொல்கிறாங்க. ஏன் சொல்லக்கூடாது? பொய் நாள் என்ன பொய் தானே. அவர் அதுக்கு வந்து அதை வெளியிட்டோ சொல்றாரு. இத்தனை நாள் நான் எதிர்பார்த்தங்க, தூய்மையான ஒரு ஈழத்துக்காக ஒருத்தன் பேசுறான்னு. இவன் வந்து என்னைக்கு அடிப்படையில் பொய்ன்னு தெரிஞ்சு அமைதி காத்தாங்களா? அது வந்து நீங்க ராஜ்குமார் கேட்க வேண்டிய கேள்வி. ராஜ்குமாருக்கான பதில ஊடகத்தில் சொல்லியிருக்காரு, நான் வந்து ஒரு பெரியாரிஸ்டா இருக்கேன். இங்க தமிழ்நாட்டில் சமூக நீதி அரசியல் இருக்கு, ஈழம் தமிழ் தேசியம் இருக்கு. ஒருத்தன் பேசுறான்னு பார்த்தேன். ஆனால் தமிழ் தேசிய அரசியலை கொண்டு போய் தமிழ் மொழிக்கு நேரதாக இருக்கிற ஆர்எஸ்எஸ் கையில் கொடுத்துட்டு ஆர்எஸ்எஸ் அஜெண்டா ஒருத்தன் பேசுவானா அவனை அமலப்படுத்துவதில் இதை விட என்ன இருக்குது அப்படிங்கிறாரு. ஆனால் அந்த கூட்டிகிட்டு போன சந்தோஷம் சொல்கிறாரு, நான் முன்னாடியே பேசிட்டேங்க, இப்போ யாரும் கண்டுக்கலைங்க, இப்போ தாங்க கண்டுக்கிறாரு, சந்தோஷம் பேசுகிறாரு. யாரும் அமைதியாலாம் இல்லை, தற்கொலைகளை எப்போவது அமலப்படுத்தி கொண்டு தான் இருக்காங்க. நான் பர்சனாக சொல்கிறேன்ல, அவர் சங்ககிரி ராஜகுமாரா, அவர் அந்த பேட்டி கொடுக்க தொட்டி நான் வந்து அந்த படம் உண்மையை நான் நம்பினேன். இது எந்த மார்க்கெட்டு எனக்கு இல்லை, நான் புதுவெளியே சொல்கிறது நம்பினேன். அவர் செங்கோட்டைன்னு ஒரு பேரை சொல்லும் போது அப்படி பகிர்ந்துச்சு, இந்த கோப்படத்தோட மோசமாக இருக்குடா, இப்படி ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த செங்கோட்டையை கொண்டு வந்த கொரியர் நான் தான் வாங்குறேன். வாங்கி அண்ணன் கொரியர்னுங்கிறேன், தம்பி வடன்னு எனக்கு முன்னாடி ஆர்வமாக பிரிக்கிறப்பவே இந்த வெள்ளந்தியாக நம்பிட்டோம். எப்படி மேடைகளில் அண்ணன் சொல்கிற போயெல்லாம் நல்லது உண்மையை நம்பிட்டோமோ, வெள்ளந்தியா அண்ணன் பெரிய மாவீரம் போல இருக்கு, மேதகு பிரபாகரனோட இருந்து தலைவரோட ஃபோட்டோ எடுத்திருக்காரு, நம்பிட்டேன். அப்புறம் தான் தெரியுது செட்டப்பு, படம் எடுத்து பிழைக்க வந்தேன்னு பரம்புடியிலேருந்து படத்தை கொண்டாந்து எடிட் பண்ணி பிழைச்சிருக்காரு. இத்தனை நாள் தெரியாமல் போச்சு. இப்படி விமர்சனம் வந்தப்போ நியாயமாக பதில் சொல்லுமா இல்லையா?